ஹலோ, வெல்கம் பேக். ஸோ இது வந்து உண்மையாகவே ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான். ஸோ வந்து டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி நம்ம ஏஇ எக்ஸாமுக்கு நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நோட்டிஃபிகேஷனில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்கு நம்ம வந்து வேகன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஸோ வந்து டிஎன்பிஎஸ்சி, அதாவது இது பேசிக்கலி என்னன்னா டிஎன்இபியோட தான். ஸோ இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி ஏஇ கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சி ஏஇக்கு நான் இன்டர்வியூ போஸ்ட்டு. ஸோ இதுக்கு வந்து டேரெக்டாக நீங்கள் எக்ஸாம் மட்டும் கிளியர் பண்ணாலே மோர் தென் எனஃப். ஓகே. ஸோ இப்போ வந்து இதில் எவ்வளோ வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல். ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரிக்கலுக்கு தான் அதிக வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதாவது இது டிஎன்இபியோடதுங்கிறதுனால அப்படியே அது கொடுத்துட்டாங்க. ஸோ நேம் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கார்பரேஷன் லிமிடெட். அதில் வந்து உங்களுக்கு 391 வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கலுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு லெவல் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு கிராஸ் சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 55,000 டு உங்களுக்கு 60,000க்குள்ளே வரும். அது டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோட ஏரியா, அது எல்லாமே பொறுத்து இருக்குது. ஓகேங்களா? அண்ட் லெவல் 8 ஐ திங்க் அதை பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்து பேவும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு இப்போ ரீசெண்டாக ஜாயின் பண்ணவங்களும் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறது நீங்கள் ஃபர்தராக மூவ் பண்ண மாதிரி தெரியும். எனிவேஸ், பட் இது ஒரு நல்ல நியூஸ். ஏன்னா நம்ம எலக்ட்ரிக்கலில் அப்ளை ரொம்ப ரேர் தான். அதாவது இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம். ஏன்னா நமக்கு வந்து அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது. ஒன்லி டிஎன்இபி தான் இருந்தது. அதுவும் இல்லாமல் இருந்துச்சு. ரொம்ப நாள் கண்டக்ட் பண்ணவே இல்லை. 2018க்கு அப்புறம் ரொம்ப நாள் கண்டக்ட் பண்ணாமல் இருந்துச்சு. அப்புறம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதை அவேர்னஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. பட் எனிவேஸ், உங்களுக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணி இதில் வந்து ஒரு அட்டம் கொடுங்க. ஒரு 50 டேஸ் தான் இருக்குது. ஆனால் ஒரு நல்ல அட்டம் கொடுக்குறதுல தப்பு கிடையாது. ரொம்ப நிறைய ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பிரச்சனை இல்லை. எனிவேஸ் உங்களோட கட் ஆஃப் கூட ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து அரௌண்ட் ஒரு 400 வேகன்சிஸ் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு இப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ரொம்ப கம்மியாக தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதுவும் தமிழ்நாடு லெவலில் இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்டு. ஸோ இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்டில் வெறும் எலக்ட்ரிக்கல் மட்டும்தான். ஸோ அதுவும் நிறைய பேர் வந்து ஜாப் ஸ்விட்ச் பண்ணியிருப்பாங்க, ஃபாரின் போயிருப்பாங்க, ஐடியில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஆல்ரெடி ஏஇயாக இருப்பாங்க, நிறைய வயசில் பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ரொம்ப கம்மியான பேர் தான் அப்ளை பண்ணுவாங்க. இது வந்து உங்களுக்கு குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 மாதிரியோ, இல்லை யூபிஎஸ்சி மாதிரியோ, இல்லை வந்து கேட் மாதிரியோ அதிக நம்பர் ஆஃப் உங்களுக்கு காம்படிஷன் இருக்காது. ஸோ அந்த ஒரு பெனிஃபிட் தான் இதில் மெயினான பாயிண்ட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்ட் கோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக ஏஜ் லிமிட் வந்து ஏஇக்கு 32 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து பர்சன் வித் டிசேபிலிட்டியாக இருந்துச்சுன்னா 42 வரைக்கும் இருக்குது. அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் 50, அண்டு விடோவாக இருந்தாங்கன்னா 37 வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்தது உங்களுக்கு பிசி அண்டு கேஸ்ட் வைஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா பிசியாக இருந்தீங்க, இல்லை பிசிஎம், இல்லை எம்பிசியாக இருந்தீங்க, டிசிஎஸ்ஸாக இருந்தீங்கன்னா 34 வரைக்கும் ஏஜ் லிமிட் உண்டு. அண்ட் பர்சன் வித் டிசேபிலிட்டியாக இருந்தால் 44 வரைக்கும், அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் 55 வரைக்கும், விடோவாக இருந்தால் 37 வரைக்கும். ஓகேங்களா? அண்ட் இது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது ஏஜ் லிமிட் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு பிடிஎஃப்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை நான் உங்களுக்கு பிடிஎஃபையும் ஷேர் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதிலே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த எக்ஸாமுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா டிகிரி வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்ல முடிச்சிருக்கணும். வேற நீங்க இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஈஸியாவோ இல்லை இஎன்டியாவோ இல்லை சம்திங் எல்ஸ் இருந்தீங்க அப்படின்னா பண்ணவே முடியாது. அதாவது இந்த 391 வேகன்சிஸும் ட்ரிபிள் படிச்சவங்களுக்கு மட்டும்தான். அதர் திங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கிவ் டு தட் ஹூ ஹேவ் கம்ப்ளீட் த அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் இன் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு. ஸோ அவங்களும் இதுல அப்ளை பண்ணுவாங்க டெஃபினட்டா. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க அப்ளை பண்ணாலும் அவங்களுக்கு இதை பற்றின ப்ராக்டிக்கல் நாலேஜஸ் இருக்கும். பட் தியரிட்டிக்கல் நாலேஜ் எப்படி இருக்குங்கிறது மேபி அவங்க ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படிங்கிறதுலாம் எக்ஸப்ஷன் கேஸ். ஸோ நம்மளோடது என்ன அப்படின்னா ஒரு டிகிரி முடிச்சிருக்கோம் அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு நம்ம பேசிக் ஸ்டாண்டர்ட்ஸ்ல நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே இதை நம்ம கிளியர் பண்ணிடுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 3 கொடுத்துருக்காங்க. அண்டு இங்கிலீஷில் தான் இது இருக்கும். ப்ளஸ் வந்து இதோட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போது எக்ஸாம் பேட்டர்ன் வந்து ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இதை பற்றி. ஓகே, நம்ம அகெயின் ஒரு வாட்டி இதில் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ எலக்ட்ரிக்கல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ 200 கொஷின்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஷினும் 1.5 மார்க்ஸ். ஸோ அப்போ வந்து 300 மார்க்ஸ் இருக்கும்.
ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது பேப்பர் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கும். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ 100 கொஸ்டின்ஸ்ல நீங்க வந்து 40 கொஸ்டின்ஸ் எடுத்தா போதும் குவாலிஃபை ஆயிருவீங்க. இது வந்து உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்குக்கு இன்க்ளூட் ஆவாது. ஓகேங்களா? அடுத்தது ஜிஎஸ். ஜிஎஸ்ல வந்து 75 மார்க் வந்து ஜெனரல் ஸ்டடீஸும், 25 மார்க் ஆப்டிட்யூட்லயும் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 100 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஒரு அரவுண்ட் இது மொத்தம் 300 கொஸ்டின்ஸ்ல தான் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வரும். 400 மார்க்ஸ்ல நீங்க வந்து எவ்வளவு ஸ்கோர் பண்றீங்க அப்படிங்கிறது தான். போன வாட்டி வந்து கட் ஆஃப் வந்து 240, 250லாம் இருந்திருக்குது. ஸோ 120 கொஸ்டின்ஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணாலே மோர் தென் எனஃப் அப்படிலாம் சொல்லியிருந்திருக்காங்க. போன லாஸ்ட் ஏஐ எக்ஸாம்ஸ்ல. ஸோ வாட் எவர் மேபி என்னோட இது என்னன்னா, நீங்க வந்து கிளியரா ஒரு அப்ளை பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. எவ்வளவு தூரம் அட்டன் பண்ண முடியுமோ மார்க்ஸ் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. ரொம்ப உட்காந்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ இதில் வந்து ஜிஎஸ் வந்து ஒரு 25 மார்க் இருக்கு. அது 10 ஸ்டாண்டர்ட் தான். அதில் ஆப்டிடியூட் சொல்கிறேன். ஆப்டிடியூட் வந்து 10 ஸ்டாண்டர்ட் லெவல் தான். ஸோ 25 மார்க்ல 22 மார்க் நீங்கள் வாங்கிடலாம். அடுத்து ஜிஎஸ்ல வந்து ஜென்ரலாக ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு, ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கு அப்படின்னாலே ஒரு 30 மார்க் வாங்கிடலாம். இதுலேருந்து ஒரு 50 ப்ளஸ் வாங்குறீங்க. டெக்னிக்கல்ல 200 கொஸ்டின்ல ஒரு 100க்கு மேலே வாங்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 150 மார்க்ஸ்க்கு மேலே வந்துடும். நீங்கள் கட் ஆஃப் ஈஸியாக குவாலிஃபை ஆகலாம். ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரீஸ்க்கான பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நீங்கள் உங்களோட டவுட்ஸ் ஏதாச்சும் சப்ஜெக்ட்ஸில் இருந்துச்சுனாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். அண்ட் இதை பார்த்தின நெக்ஸ்ட் 50 டேஸ்க்கான பிளானும் ஷேர் பண்ணுவோம். அண்ட் டெஸ்ட் சீரீஸ்க்கான ஷெடியூல் அண்ட் என்ன பிளான் இருக்குது அப்படிங்கிறதையும் அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.